போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அருளுவாக நமக்கெல்லாம் காமகோடி பீடத்தில் எழுந்துருளி அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜெகத்குரு பாலபெரியோருடைய திருவடி கமலங்களை நான் மனமொழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த அருமையான சைவ சித்தாந்த வகுப்பை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய சங்கரா கல்லூரி தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் கிளைய பேராசிரியர் சிகாமணி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான சைவ சித்தாந்த வகுப்பிலே கலந்து கொண்டு ஆர்வத்தோடு கற்க வருகின்ற சிவனைய செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களைந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாடத்திட்டமாக அமைந்திருக்கும் சிவஞான சித்தியார் சுபக்க பகுதியில் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கின்ற 20 வகுப்புகளுக்குள்ளே கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி நமக்கு இருக்கிறது. அதனால் இன்றியமையாத சில கருத்துக்களை நாம் சிவஞான சித்தியார் சுபக்க பகுதியிலே சிந்திக்கலாம். இன்றைய வகுப்பு நமக்கு 3வது வகுப்பு. அளவையலை பற்றி நாம் போன வகுப்பு கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். தர்க்க மதத்தில் அளவைகளை சொல்வதற்கு காரணம் பொருளியல்பு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அளவையல் துணையாக இருக்கிறது. பொருளியல்பு என்பதை இந்த இடத்துல நாம் என்ன பொருள்கள் என்றால், சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற பதி பசு பாசம் என்ற 3 பொருளுடைய இயல்பு. பொருள்கள் பலவாக இருக்கலாம். அந்த பொருள்களை பற்றிய இயல்பு அல்லது இலக்கணத்தை நாம் முதலிலே தெரிந்து கொண்டால்தான் அந்த பொருள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்ய முடியும். ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்கப் போகிறோம் என்று சொன்னாலும் கூட அந்த பொருளுக்கு என்ன பயன் என்று நாம் தெரிந்து கொண்டுதான் அந்த பொருளை வாங்குகிறோம். அதுபோல அறிந்து கொள்ளுகின்ற பொருள்களிலே தத்துவ உலகிலே கடவுள், உயிர்கள், உலகம் என்ற 3 பொருளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்த தத்துவம் 3 பொருள்களை சிறப்பாக சொல்லுகிறது. பதி என்றால் அது இறைவன், பசு என்றால் ஆன்மாக்கள், பாசம் என்றால் ஆணவம், கர்மம், மாயை. அந்த 3. செல்வா அவர்கள் அந்த மைக்க மியூட் பண்ணா நல்லது, ஓசை கேட்குது. கொஞ்சம் பாருங்க சார். ராதாகிருஷ்ணன் சார் கொஞ்சம் பாருங்க. செய்தி கூட போட்டாங்க, மிஸ்டர் செல்வா ஓசை கேட்குது, மைக்க மியூட் பண்ணல.
மற்றவங்களாம் நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல. அவர் அந்த செல்வான்றவர் கொஞ்சம் மைக்கு மியூட் பண்ண சொல்றதுதான் நல்லது. ஏன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும், கேக்குது. கொஞ்சம் சவுண்ட் வந்து தான் இருக்கு. ஆமா, அது கேட்கும். அட்மினை மியூட் பண்ண சொல்லுங்க ஐயா. அவருக்கு தெரியல போல இருக்கு எப்படி பண்றதுன்னு. இப்பதான் நிறுத்துறாரு. அப்ப சரி, இப்ப சரியா. அதனால பொருளியல்பு என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த அளவைகளை படித்தோம். போன வகுப்புல சைவ சித்தாந்தம் சொல்கின்ற காட்சி அளவை, கருதல் அளவை, உரையளவை என்ற மூன்றை பற்றி நாம் சொன்னோம். காட்சி அளவை என்றால் அது வடமொழியில பிரத்யட்ச பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. 5 பொறிகள் மூலமாக நாம் அறிகின்ற பொருள் எல்லாம் காட்சி அளவை. மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிகள் மூலமாக நாம் பொருளை அறிந்து கொள்கிறோம் என்றால் அது காட்சி அளவை. அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 பொருள்கள் வெளியில இருக்குது. சுவைப்பொருள், ஊற்றுப்பொருள், ஒளிப்பொருள் என்று 5 வகையான பொருள்கள். அந்த 5 வகையான பொருள்களை அறிந்து கொள்வதற்கு 5 வகையான பொறிகளை பெருமான் தந்திருக்கிறான் நமக்கு. எனவே கண் என்றால் அது ஒளி, காது என்றால் ஒலி, மூக்கு என்றால் மனம், வாய் என்றால் சுவை, உடம்பு மெய் என்றால் ஊறு, மேலே படுதல். இந்த 5ஐயும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? காற்று மேலே படுகிறது அல்லது அடுத்தவரை ஏதோ அவருடைய உடம்பு நம்முடைய மேலே படுகிறது என்றால் அது ஊறு, அது உடம்பினால் தெரிந்து கொள்கிறோம். ஒளி என்றால் கண்ணினால் தெரிந்து கொள்கிறோம். ஓசை என்றால் காதிலே தெரிந்து கொள்கிறோம். மனம் என்றால் மூக்கினாலே தெரிந்து கொள்கிறோம். சுவை என்றால் வாயினாலே தெரிந்து கொள்கிறோம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 ஞாபகம் வச்சுங்க. இந்த 5ஐ பின்னால படிக்க போறோம். இந்த 5ம் நமக்கு 5 பொறிகளுக்கு பொருளாக இருக்கின்றது. எனவே இது காட்சி அளவை. இந்த காட்சிக்கு வராமல், இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்பதற்கு வராமல் இருக்கு இல்லையா, அது கருதல் அளவை. கருதல் அளவை என்று நாம சொல்றோம். கருதி உணர்வது போன வகுப்பு சொன்னோம். பொருள்கள் காட்சி பொருள், கருத்து பொருள் என்று 2ஆ இருக்குது. அதாவது உடம்பு காட்சி பொருள், உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் நமக்கு கருத்து பொருள். கருதிதான் உணர்கிறோம். அது எங்க இருக்குன்னு தெரியாது, கருதி உணர்கிறோம். ஆனா உயிர் இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம். காட்சிக்கும் கருத்துக்கும் வராதது உரையளவை, ஆகம அளவை என்று பெரியோர்கள் சொல்லுகின்ற ஆகம அளவை. பெரியோர்கள் சொன்னால் கேட்கணும், அது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சைவ சித்தாந்தம் அதை அடிப்படையா விதிக்கிறது. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றால் அவர்கள் சொல்லுகின்ற சொற்களை ஆராயக்கூடாது. அதே போல அருளாளர்கள் பெருமான் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதை அப்படியே நம்பணும், அங்க ஆராயக்கூடாது. போன வகுப்பு நம்ம சொன்னோம், ஞானசம்பந்த பெருமான் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் என்று சொன்னார். சுடர்வீட்டுடன் எங்கள் சோதி என்றால் நான் சொல்லுகிறேன் இது சத்தியம் என்று திருமூலர் கூட சத்தியம் பண்றார், பரம்பொருள் இருப்பதாக. எனவே அவருடைய பெரியவருடைய பேச்சையெல்லாம் அப்படியே நாம் ஆராய்ச்சி இல்லாமல் கேட்கிறோம் இல்லையா? கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்களுக்கு அது விதி. ஆகமளவை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனவே இந்த 3 அளவைகளால் வருகின்ற பொருள்களைத்தான் இப்ப நாம் ஆராய போறோம். பதிபசு பாசம் என்பதுல பாசம் என்பதை உலகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ ஆணவம் கண்மம் மாயைதான் பாசம். ஆனால் உலகம் என்று வைத்துக் கொண்டால் உலகம் காட்சி பொருள். அது பாசம், உலகம் காட்சி பொருள். பசு என்றால் ஆன்மா, உயிர்கள், அது கருத்து பொருள்.
பதி என்றால் அது காட்சிக்கும் கருத்துக்கும் வரல, நம்முடைய காட்சிக்கும் கருத்துக்கும் வரல. எனவே அது ஆகம பொருள். அப்ப காட்சி அளவையால் உலகம், கருதளவையால் ஆன்மா உயிர்கள், ஆகம அளவையால் இறைவன் என்று உணர்கிறோம். அப்ப பதி பசு பாசம் என்ற 3 பொருளையும் 3 அளவைகளாலே, பதி அளவை, பதி என்பது ஆகம அளவை, பசுக்களை கருதல் அளவையால் அறிகிறோம், பாசம் என்ற உலகத்தை காட்சி அளவையால் அறிகின்றோம் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம முதல்ல அளவையில பார்த்தோம். இன்றைக்கு வாயிற்காட்சி என்றால் என்ன? அதாவது காட்சி அளவையில் வாயிற்காட்சின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது பொறிகளால் அறிந்தால் அதெல்லாம் வாயிற்காட்சி. வாயில் என்றால் வழின்னு அர்த்தம். பொறி என்று சொன்னால் மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் பொறிகள். அன்னைக்கு சொன்னோம், கண் உறுப்பு, கண்ணுக்குள்ள பார்வை பொறி, அது கண் பொறி. அப்ப உறுப்பு வேறு, பொறி வேறு. கண் இருக்கலாம், ஆனால் கண் தெரியாம போகலாம் சிலருக்கெல்லாம். காது இருக்கலாம், அது காது கேட்காமல் போகலாம். எனவே உறுப்பு என்பது வேறு. உறுப்பு சிறப்பாக இருந்தால் அது பொறி, கண் பொறி. கண் என்ற உறுப்பினால் கண் பொறி ஒளியை பார்க்கிறது. காது என்ற உறுப்பினால் செவிப்பொறி ஒளியை அறிகிறது என்று இப்படி உணர்வதுதான் வாயிற்காட்சி. பொறிகள் மூலமாக இருந்தால் அது வாயிற்காட்சி. திருக்குறள்ல வள்ளுவர் கடவுள் வாழ்த்துல பொறி வாயில் ஐந்தவித்தான் அப்படின்னார். பொறி வாயில் என்றால் அவனுக்கு வாயில் அவசியம் இல்லைன்னு அர்த்தம். கற்பொறியோ செவிப்பொறியோ அவனுக்கு தேவையில்லை. ஆனால் எல்லாவற்றையும் அவன் காண்கிறான், அறிகிறான். அது அவனுடைய சிறப்பு என்றுதான் கடவுள் வாழ்த்துல பொறிவாயில் ஐந்தவித்தான். ஐந்து பொறிகளையும் அவித்தான் என்றால் 5 வழி அவனுக்கு அவசியம் இல்லை. வாய் இல்லாமலே பேசுவான். அதான் அசரீரின்னு நம்ம சொல்றோம். தெய்வ வாக்கு அசரீரி. சரீரம் இல்லாமல் பேசுறதுனால அசரீரி என்று சொல்றோம். அதனால் காட்சி, கருதல், உரை என்ற 3 அளவைகளாலே 3 பொருள்களை அளக்கின்றோம். அதுல வாயிற்காட்சி என்ன என்றால் என்ன? அடுத்த பகுதியாக வாயிற்காட்சி என்றால் பொறிகளால் அறிவன வாயிற்காட்சின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்றோம்? உங்களுக்கு அந்த 10வது பாட்டு புத்தகம் இருந்தால் நீங்க பார்க்கலாம். காண்டல் வாயில் மனம் தன்வேதனையோடு யோக காட்சி என ஈண்டு 4ஆம் அனுமானம் தனக்கும் பிறர்க்கும் என்று 2ஆம் மாண்ட உரை தந்திர மந்திரத்தோடு உபதேச சொல் என 3ஆம் பூண்ட அளவைக்கு எதிர்ப்புலன் தன்னியல்பு பொது என்று 2ஆம் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன அர்த்தம்னா, காண்டல் என்றால் காட்சின்னு அர்த்தம். இந்த காண்டல் வாயில், அது வாயிற்காட்சி 1. மனம், மனம் என்றால் அது மானத காட்சி. 3வது தன்வேதனை, தன்வேதனை காட்சி. 4வது யோக காட்சி என 4 காட்சியின் வகை 4. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, அதோடு யோக காட்சி 4ஆ பிரித்திருக்கிறார். வாயிற்காட்சி என்றால் என்ன என்றால் இப்ப நான் சொல்லிட்டேன். பொறிகள் வழியாக பார்ப்பது வாயிற்காட்சி. கண் ஒரு பொருளை பார்க்கிறது. கண் ஒரு பொருளை பார்த்தால் அந்த பொருள் என்ன என்று நமக்கு தெரியாது. பொதுவா பார்க்கிறோம், அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது என்று தெரிகிறது. அதை நிர்விகற்ப காட்சி என்று நாம சொல்றோம். நிர்விகற்பம் என்றால் பொது காட்சின்னு தமிழ்ல எழுதிங்க. பொது காட்சி, அது ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது. பொறிகளால் நாம் பார்த்தால் அது பொது காட்சி. உடனே நமக்கு தெரியாது அங்க என்னன்னு தெரியாது. மேசை மேல நிறைய புத்தகம் இருக்கும்,
நிறைய புத்தகம் பொதுவா பார்க்கிறோம். அதை சிறப்பாக சிவஞான சித்தியார் எடுத்து வெளியே போய் படிக்கிறோம். அப்ப சிறப்பாக படிக்க ஒரு காட்சி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பொது காட்சி என்று ஒன்று, காட்சியில சிறப்பு காட்சி என்று ஒன்று. அந்த சிறப்பு காட்சி தான் மானத காட்சி. ஒரு பொது காட்சி, வாயில் காட்சி, அது என்ன பொருள் என்று தெரியாது, ஏதோ ஒரு பொருள் தெரிகிறது, அவ்வளவுதான். மனம் போய் பொருந்தணும். எந்த பொருளை கண் பார்க்கிறதோ அந்த பொருளோடு மனம் பொருந்தணும். மனம் போய் பார்க்கணும். அதை மனம் பற்றுதல் சொல்லுவாங்க. மனம் பற்றினால் அது மானத காட்சி. இப்போ அந்த சிறப்பு காட்சி நமக்கு தெரியுது. அது என்ன பொருள் என்று நமக்கு தெரிகிறது. அது ஒரு புத்தகம். அது அதனுடைய பெயர் சிவஞான சித்தியார். அது தத்துவ நூல். இது யார் படிக்க வேண்டியது என்றெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இது சிறப்பு காட்சி. அப்போ தன்வேதனை காட்சி என்பது சிறப்பு காட்சி. அந்த பொருள் தெரிந்தவுடனே, இதுதான் தெரிந்தவுடனே நமக்கு மனசுல என்ன வரும்? விருப்பு அல்லது வெறுப்பு வரும். அந்த பொருளை பார்த்தால், நண்பரை பார்த்தால் விருப்பும், பகைவனை பார்த்தால் வெறுப்பும் வருது இல்லையா? அதுபோல விருப்பு வெறுப்பு என்ற உணர்ச்சி வந்தால் அது தன்வேதனை. வேதனை என்றால் அனுபவம் அர்த்தம். இன்னைக்கு வேதனை என்றால் துன்பம், துன்பம் அல்ல. பேச்சு வழக்கில் இன்னைக்கு வேதனைனா வேதனைப்படுறான்பா அப்படின்னா துன்பம். ஆனால் வேதனை என்பதற்கு அனுபவம் என்று அர்த்தம். எந்த பொருளாலும் ஒரு அனுபவம் நமக்கு வருகிறது. இது போன்ற நூல்களை படித்தால் கல்வி அனுபவம் வருகிறது. கல்வி ஒரு இன்பத்தை தருகிறது. இதெல்லாம் வேதனை, அனுபவம். அப்போ அந்த வேதனைக்கு துணையாயிருப்பது எது என்றால் சித்தம்னு வைத்துக் கொள்ளுங்க. இப்போ நான் சித்தம்னு சொல்லல, ஆனா சித்தம்னு வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா பின்னால் நம்ம வேற மாதிரி படிக்க போறோம். அப்ப 3 காட்சிக்கு 3 சொன்னேன். பொது காட்சி அது வாயில் காட்சி, அது பொறிகள் பொருந்துவது. அதுக்கு அடுத்தது சிறப்பு காட்சி, அது மானத காட்சி, மனம் பொருந்துவது. 3வது அதனால் இன்பமோ துன்பமோ வருகின்ற அனுபவம், அது அனுபவ காட்சி, அது தன்வேதனை காட்சி, அது சித்தம் பொருந்துவது. பொறிகள் பொருந்துவது பொது காட்சி, மனம் பொருந்துவது சிறப்பு காட்சி, சித்தம் பொருந்துவது கன்வேதனை காட்சி என்று 3ஆ வைத்துக்கணும். சைவ சித்தாந்தம் காட்சியை 3ஆ சொல்லுது. அப்புறம் யோக காட்சின்னு ஒன்று சொல்லுது இல்லையா? அந்த யோக காட்சி என்பது நமக்கு இல்லை. யோகத்திலே வல்லவர்கள், அஷ்டாங்க யோகத்திலே வல்லவர்கள், சரியை கிரியை யோகம் அதிலே வல்லவர்கள், அவர்களுக்கு இந்த வாயிற்காட்சி மானத காட்சியெல்லாம் தேவையில்லை. இருந்த இடத்திலிருந்தே அவர்கள் எண்ணுவார்கள். எண்ணினால் எங்கோ இருக்கின்ற பொருளும் பிற்காலத்திலே தோன்ற வேண்டிய பொருளும் அவர்களுக்கு தெரியும். காலம் இடம் கலந்து கடந்து ஒரு காட்சி தெரியும். அது யோக காட்சி. இறைவனை தரிசிக்கிறார்கள் யோகிகள் என்றால் அது யோக காட்சியிலே அருளாளர்களுக்கெல்லாம் பெருமான் அருள் வழங்கியிருக்கிறான், தோன்றிய அருள் வழங்கியிருக்கிறான் என்றால் அவர்கள் அறிகிறார்கள் பெருமானை. இறைவனை அறிகின்றது யோக காட்சி. காலம் இடம் கடந்து இது நடக்கப் போகிறது, இது இங்கே நடக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அல்லது நடந்த விஷயம், எப்பொழுதோ நடந்த விஷயம். இதையெல்லாம் அறிவதற்கு இந்த பொறிகள் தேவை கிடையாது. வாயிற்காட்சி அவசியம் இல்லை, காலம் இடம் அவசியம் இல்லை. கண் என்று சொன்னால் அதுக்கு ஒரு இடம் தேவை. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையில் தான் கண் பார்க்கும், காது குறிப்பிட்ட அளவுதான் கேட்கும். ஆனால் யோக காட்சியிலே இந்த காலம் இடம் என்பதையெல்லாம் கடந்து பார்க்கின்ற ஒன்று, அது யோகிகளுக்கு உரியது. அது யோக காட்சி என்று யோக காட்சியை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஏற்றுக்கொண்டு காட்சி வகை 4 என்று சொல்லுது. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று காட்சி 4. அடுத்து கருதல் அளவை. அனுமானம் என்ற
கருதல் அளவை. அதை கருதி உணர்கின்றோம். இந்த பொறிகளுக்கு அகப்படல. பொறிகளுக்கு அகப்படாதெல்லாம் மனசினாலே கருதி உணர்கின்றோம். மனத்தினாலே கருதி உணர்வதால் அது அனுமானம். அந்த அனுமானம் இரண்டு வகையினர். தன் பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம். தன் பொருட்டு அனுமானம் என்றால் நாமே அனுமானிக்கிறோம். எனக்கு அது தேவை என்று அனுமானிக்கிறோம். கடவுள் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்று நாம் அனுமானிக்கிறோம் இல்லையா? அது தன் பொருட்டு. பிறர் பொருட்டு அனுமானம் ஒன்று இருக்கு. அடுத்தவர்களுக்காக நாம் அனுமானித்து சொல்வது, அது பிறர் பொருட்டு. நாம் அனுமானித்ததை பிறருக்கு சொல்வது. ஆகம அளவிலே பெரியவர்கள் எல்லாம் தாங்கள் அனுபவித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பிறர் பொருட்டு சொல்லியிருக்கிறாங்க. அனுமானத்தினாலே மட்டுமல்ல, யோகத்தினாலே அறிந்தது அதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாம் எப்படி அனுமானிக்க வேண்டும் என்பதற்கும் அவர்கள் சொல்லியிருப்பதாலே அனுமானம் இரண்டு வகைப்படும். தன் பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று இரண்டு வகைப்படும். அந்த தன் பொருட்டு பிறர் பொருட்டு என்பது அனுமானத்தை பற்றி சொல்ற பொழுது அதற்கு துணையாக இருப்பது மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்று மூன்று. ஒன்றை அனுமானிக்க வேண்டும் என்றால் மேற்கோள், அதற்கு துணையாக இருப்பது ஏது என்றால் அது துணை. ஏது என்றால் துணையாக இருப்பது. எடுத்துக்காட்டு என்றால் சான்று, அனுமானிப்பதற்கு ஒரு சான்று. உதாரணம் எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மலையில் இந்த மலையில் நெருப்பு உண்டு என்று அனுமானிக்கிறோம். மலையில நெருப்பை பார்க்கல, இந்த மலையில் நெருப்பு உண்டு என்று அனுமானிக்கிறோம். எதனால்? புகை இருக்கிறது. புகை இருப்பதாலே அங்கே நெருப்பு இருக்கிறது என்று அனுமானிக்கிறோம். இன்னும் நெருப்பை நம்ம கண்ணுல பார்க்கல, கண்ணுல பார்க்காம கருத்துல அறிகின்றோம் புகையினால். அப்ப அது புகைதான் ஏது. மேற்கோள் என்ன? இந்த மலை நெருப்புடையது. இரண்டாவது ஏது என்ன? புகையுடைமையால், புகை இருப்பதால். எடுத்துக்காட்டு என்ன? அடுக்களை போல, சமையல் கட்டு போல. சமையலறையில நெருப்பும் புகையும் இருக்கும், பார்த்திருக்கிறோம். எனவே சமையலறை போல என்று மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்ற மூன்றின் மூலமாக அறிவது என்பது அனுமானம். இம்மலை நெருப்புடையது மேற்கோள், புகையுடைமையால் அது ஏது, அடுக்களை போல என்றால் அது எடுத்துக்காட்டு. அப்ப தன் பொருட்டு பிறர் பொருட்டு அனுமானம். அப்புறம் மூணாவது ஆகம அளவை, உரை அளவை. அது மூன்று வகையாக: தந்திரம், மந்திரம், உபதேசம். ஆகமத்தை மூன்றா சொல்லணும். தந்திர அளவை, தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேச கலை. பெரியவர்கள் தந்திரங்களாக என்றால் வேதம் ஆகமம் போல சொல்லியிருக்கிறார்கள், அது தந்திரம். தந்திரம் என்றால் வேத ஆகமங்களை குறிக்கும். அதிலேயே நாம பார்த்தால், வேதம் என்று எடுத்துக்கொண்டால் கர்மகாண்டம், உபாசனாகாண்டம், ஞானகாண்டம் என்று மூன்றா இருக்குது வேதம். அப்போ கர்மகாண்டம் சொல்லுகின்ற விதி, யாக விதிகள், யாகங்களை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ற முறையெல்லாம் இருக்கு இல்லையா? ஆகமங்களுக்குள்ள சென்றால் செவ்வோதி எப்படி செய்யணும் என்றெல்லாம் விதி இருக்கு இல்லையா? அந்த யாக வேள்வி விதியோ அல்லது வழிபாட்டு விதியோ சொன்னால் அது தந்திர கலை. அப்புறம் வேள்வியிலே மந்திரங்கள் உண்டு, செவ்வோதியிலே மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை சொன்னால் அது மந்திர கலை அல்லது உபாசனா காண்டம். மூணாவது உபதேச கலை, அது தத்துவ ஆராய்ச்சி. தத்துவங்களை பிரம்ம ஆராய்ச்சி செய்து தத்துவங்களை வேதாந்திகள் எல்லாம் உபநிடதங்கள்ல ஆராய்ச்சி செய்யறாங்க இல்லையா? அது
அது உபதேச கலை. அப்போ ஆகமளவை மூன்றா சொல்றோம். விதிக்கப்படுகின்ற விதிகள், யாக விதி, பூசை விதி எல்லாம் தந்திரகலை. அதற்குள்ளே மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தெய்வங்களை சொல்லி உபாசித்தால் அது மந்திரகலை. பிரம்ம ஆராய்ச்சி, தத்துவ ஆராய்ச்சி செய்தால் அது உபதேச கலை என்று வேதம் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என்று இருப்பதாலே அளவைகளும் அதுபோல, அளவையில்லை உரையளவையும் அதுபோல் தந்திரகலை, மந்திரகலை, உபதேச கலை என்று மூன்றாக இருக்கிறது. அப்போ மூன்று அளவுகளுக்கும் இந்த பாட்டில் மூன்று சொல்லிட்டார். கடைசியா ஒன்று சொன்னார், அளவைக்கு எதிர் புலன் தன்னியல்பு பொது இயல்பு என்று இரண்டாம் என்று சொன்னார். அது இயல்பை சொல்றார். இந்த அளவைகளால் பொருளை அறிகிறோம் இல்லையா, அந்த பொருளுக்கு இயல்பு என்ன, இயல்பு என்றால் இலக்கணம் என்ன என்றால் பொது இயல்பு, சிறப்பியல்பு. ஒரு பொருளுக்கு பொது இயல்பு, சிறப்பியல்பு என்று அதை நாம் ஒன்று சொன்னோம். பொது இயல்பு என்பது செயற்கை, சிறப்பியல்பு என்பது இயற்கை. தண்ணீர் என்றால் அது சிறப்பியல்பு, வெந்நீர் என்றால் அது பொது இயல்பு. அப்ப பொது இயல்பு என்றால் அது செயற்கையா இருக்கும், நிலைக்காது. அது மட்டுமல்ல, இன்னொரு பொருளோடு சார்ந்து இருக்கும், இன்னொரு பொருளோடு சார்ந்து அந்த இயல்பு வரும். தண்ணீர் நெருப்போடு சார்வதாலே அது வெந்நீராக மாறுகிறது. எனவே வெந்நீர் பொது இயல்பு. ஆனால் தண்ணீர் எதையும் சாராமல் தனியா இருக்குது, அந்த குளிர்ச்சி எப்பொழுது நிலையா இருக்குது. எனவே அது இயற்கை, அது நிலையானது. அப்போ பொது இயல்பு நிலையில்லாதது செயற்கை, சிறப்பியல்பு நிலையானது அது இயற்கை என்று வைத்துக்கொண்டோம். அப்ப பொருள் இயல்பை இயற்கையாகவும் செயற்கையாகவும் நாம் அறிகின்றோம். எல்லா பொருளும் அப்படிதான். எல்லா பொருளுக்கும் பொது இயல்பு என்று ஒன்று உண்டு, சிறப்பியல்பு என்று ஒன்று உண்டு. அதை பொதுவாக இங்க சொல்லிட்டார். பொது இயல்பு, சிறப்பியல்பு என்றால் என்ன என்பதைத்தான் அடுத்த பாட்டில் அவர் சொல்றார். அடுத்த பாட்டில் அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன்னியல்பு. அந்நியத்தை தவிர்ந்து தன் சாதிக்கு ஒத்தல் துண்ணிய பொது. இயற்கை சொன்னையும் இரண்டினுள்ளே மன்னிய பொருள்கள் யாவும் அடங்கிடும். மானமுற்றால், மானமுற்றால் என்று சொன்னால் பிரமாணங்களால் அறிந்தால், முன்னே சொன்ன காட்சியளவை, கருதலளவை, உரையளவை, இந்த மூன்று அளவுகளால் ஒரு பொருளை அளக்கப் போனால் அப்போ அது இயல்பு, சிறப்பியல்பும் தன்னியல்பும் இந்த மூன்று அளவைகளால் அளக்கப்படும். காட்சி முதலிய பிரமாணங்களால் அளந்தறிந்தால் இந்த பொருள்களை எல்லாம் இந்த இயல்பு, அதாவது பொது இயல்பும் சிறப்பியல்புமாக அந்த பொருளை நாம் அறியலாம் என்று சொல்லி, எது பொது இயல்பு எது சிறப்பியல்பு என்பது இங்க அவர் சொல்றார். அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன்னியல்புன்னார். உங்களுக்கு அந்த விளக்கத்துக்கு போல உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்ப மரம்னு வைத்துக் கொள்ளுங்க. மரம் என்று சொன்னால் அந்த மரம் எல்லா மரத்தையும் குறிக்கும். வாழை மரம், தென்னை மரம், பனை மரம் என்று எல்லாவற்றையும் குறிக்கும். எனவே அந்த மரம் என்பது மர இனம், மர இனத்தை சார்ந்தது மரம் என்று தெரியுது முதல்ல. ஆனால் மரம் என்று சொன்னால் அது விலங்கு அல்ல, பறவை அல்ல, மக்கள் அல்ல என்றால் அது அந்நிய சாதி, வேற்று இனம். வேற்று இனத்தோடு இது சேராது. மரம் என்பது ஒரு தனி இனம். எனவே வேற்று இனத்தை சேராமல் ஓர் இனமாக இருக்கிற மர இனத்தை சாருகிறது. அப்ப முதல்ல மரம் என்பது
மர இனம் என்று தெரிஞ்சு, மக்கள்னா மக்கள் இனம் போல, மரம் என்றால் மர இனம்னு தெரியுது முதல்ல. அந்த மர இனம் என்று சொன்னால் அது தன்னுடைய சாதியெல்லாம் சேர்ந்து இருக்குது. மரத்தினுடைய சாதியாக இது இருக்கிறது. அதை வாழை மரம் தென்னை மரம் போல அது ஒரு மரம், ஏதோ ஒரு மரம். ஆனால் அதை மாமரம் சொல்லிட்டீங்கன்னா, மரம் என்று சொல்லாமல் மாமரம் என்று சொல்லிட்டீங்கன்னா அது சிறப்பியல்பு. மரம் என்றால் பொது இயல்பு, மாமரம் என்றால் சிறப்பியல்பு. ஏன்னா தன்னுடைய இனமான மற்ற மரம் போல அது இல்லை. வாழை மரம் தென்னை மரம்லாம் வேறு. அப்ப தன் சாதியை அகன்று நிற்கிறது. அதே போல விலங்கு பறவை அல்ல, அது அந்நிய சாதி, அதையே அகன்று இருக்கிறது. அப்ப அந்நிய சாதியும் தன் சாதியும் தன்னினத்தையும் வேற்றினத்தையும் நீங்கி நின்றால், விலகி இருந்தால் அது சிறப்பியல்பு. அதுக்கு உதாரணம் மாமரம். மாமரம்னா ஒரு மரம் தான், ஒரு மரத்துல தான் சொல்லுமே தவிர மற்ற புளிய மரம் தென்னை மரம்லாம் இருக்குது. அப்ப அந்நிய சாதியே அகன்று இருக்கிறது, தன் சாதியா இருக்கிற மரத்தையும் அகன்று இருக்கிறது. எனவே அது சிறப்பியல்பு. ஆனால் பொது இயல்பு அப்படி அல்ல. பொது இயல்பு என்று சொன்னால் தன்னுடைய சாதி எல்லாம் அந்நியத்தை தவிர்த்து தன் சாதி ஒத்தல், துண்ணிய பொதுன்றார். அதாவது மரம் என்பது பொதுவாக இருக்குது, எல்லா மரங்களோடு சேர்ந்தது ஒரு மரம் அல்லவா, அது பொது இயல்பு. மாமரம் என்று சொன்னால் அது சிறப்பியல்பு என்று இப்போ நம்ம தெரிந்து கொள்ளணும். உதாரணம் அதுதான். பொது இயல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன என்றால், பொது இயல்பு மரம், சிறப்பியல்பு மாமரம் என்று தெரிந்து கொண்டால், மாமரம் என்று வேறு ஒன்றும் கிடையாது, அதுவே சிறப்புடையது. மரம் என்றால் எத்தனையோ மரம் இருக்குது, வாழை மரம் தென்னை மரம்லாம் இருக்கு. எனவே தன்னிலத்திற்கு ஒவ்வாமல் தன்னிலத்தோடு சேர்ந்து இருந்தால் பொது இயல்பு, தன்னிலத்திலேயே சிறப்பாக இருந்தால், அது வாழையாகவோ தென்னையாகவோ இருந்தால் அது சிறப்பியல்பு என்று சொல்லணும். இதுதான் பொதுவாக பொது இயல்பு சிறப்பியல்பு என்பதற்கு உள்ள ஒரு இலக்கணம். ஆனால் இங்கே நாம் என்ன செய்யறோம், சைவ சித்தாந்தத்துல இந்த மாதிரி சொல்லல. பொது இயல்பு சிறப்பியல்பு என்பதை நாம் வேறாக சொல்லுகிறோம். தர்க்க மரத்துல சொன்னது இப்ப நாம சொன்னது, மரம் என்றால் பொது இயல்பு, மாமரம் என்றால் சிறப்பியல்பு என்று நாம சொல்லிட்டோம். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் நீங்க வந்தீங்கன்னா நாம எப்படி சொல்றோம் என்றால், பொது இயல்பு என்று சொன்னால் வேற்று பொருளோடு சார்ந்திருந்தால் அது பொது இயல்பு. எந்த பொருளோடும் சேராமல் தனியாக இருந்தால் அது சிறப்பியல்பு. அதுக்கு உதாரணம் நாம சொல்ற பொழுது இறைவனை எடுத்துங்க. இறைவனுக்கு பொது இயல்பும் இருக்கிறது, சிறப்பியல்பும் இருக்கிறது. ஆன்மாவிற்கு பொது இயல்பும் இருக்கிறது, சிறப்பியல்பும் இருக்கிறது. நாம் சொல்லுகின்ற பதி பசு பாசம் மூன்றிற்கும் பொது இயல்பும் இருக்கிறது, சிறப்பியல்பும் இருக்கிறது. சைவ சித்தாந்தம் அதனால என்ன செய்யுது, பொது இயல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன, தர்க்க மரத்தை சொல்லி காண்பித்து அதை விளக்கிங்க, அதை விளங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ண தெரியுங்களா, இறைவன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான் சொல்றோம் இல்லையா, கடவுள் என்ற வார்த்தை எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய சிறப்பியல்பு. குணம் கடந்திருக்கிறான், காலத்தை கடந்திருக்கிறான், வாக்கை கடந்திருக்கிறான் என்றால் அது அவனுக்கு சிறப்பியல்பு. அப்படி இல்லாமல் அவனுக்கு ஒரு பெயர் நாம சொல்றோம், வடிவம் சொல்லுகிறோம், இடம் சொல்லுகிறோம் என்றால் அது பொது இயல்பு. அதனால தமிழ்ல இப்படி தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்படி நினைவைத்துக் கொள்ளுங்க. கடவுள் என்று சொன்னால் அது சிறப்பியல்பு, கடந்திருக்கிறான், எனவே அது சிறப்பியல்பு. இறை என்று சொன்னால் அது பொது இயல்பு, அது கலந்திருத்தல். கடவுள் என்றால் கடந்திருத்தல் நிலை, கடந்திருக்கிற நிலை, அது அவனுக்கு சிறப்பியல்பு. இறை என்று சொன்னால் கலந்திருக்கிறான், அது பொது இயல்பு.
அட்டமூர்த்தத்திலே கலந்திருக்கிறா நாம சொல்றோம். 5 பூதங்கள், 2 சுடர், ஆன்மா எல்லாவற்றிலும் கலந்திருப்பதாலே அவன் இறைவன். அதெல்லாம் வள்ளுவர் என்ன செய்தார்? கடவுள் வாழ்த்து என்று சொன்னார் இல்லையா? முதல்ல கடவுள் வாழ்த்து என்று சொன்ன அந்த கடவுள் என்ற சொல்லை வேற எங்கேயுமே பயன்படுத்தல. அவர் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்திலே அவர் பயன்படுத்தல. என்ன பயன்படுத்துறார்? இறைவன் பயன்படுத்துறார். இறைவன் என்ற சொல்ல சொல்றார். அப்ப கடவுள் என்ற சொல் சிறப்பியல்பு, இறை என்ற சொல் கலப்பு நிலை, அது பொது இயல்பு. இதான் அந்நிய சாரி தன் சாரி கலன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க. நாம் அப்படி சொல்லல. எல்லாவற்றையும் கடந்து தானாக இருந்தால், வேறு பொருளோடு சாராமல் இருந்தால் அது சிறப்பியல்பு. வேறு பொருளோடு சார்ந்தால் அது பொது இயல்பு. ஆன்மா பிறவிக்கு வராமல் இறைவன் திருவடியிலே இருந்தால் அது சிறப்பியல்பு. ஆனால் உடம்பெடுத்து பிறவிக்கு வந்தால் அது பொது இயல்பு. இது சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது பிறப்பு என்பது பொது இயல்பு உயிருக்கு, பிறவாமை என்பதுதான் சிறப்பியல்பு என்று நாம சொல்றோம். அதே போல பெயர், வடிவம், இடம் மூர்த்தமாக இருந்தால் இறைவனுக்கு அது பொது இயல்பு. வாக்கு, மனம், குணம், காலம் எல்லாவற்றையும் கடந்திருந்தால் அவன் கடவுள், அது சிறப்பியல்பு என்று சைவ சித்தாந்தம் கடவுள் என்றால் சிறப்பியல்பு என்ற சொல்லையும், இறை என்றால் பொது இயல்பு என்ற சொல்லையும் சொல்லியிருக்கிறது. அதைத்தான் இந்த 11வது பாட்டுல 11வது பாட்டுல தன்னியல்பு பொது இயல்பு என்று சொல்லி அந்த பொருளியல்பை பற்றி இங்கே சொன்னார். இது பொருளியல்பை பற்றி. இனி அதற்கு அடுத்தது பாட்டுல நிறைய இருக்கிறது. நான் அந்த எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்திரிய காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி இலக்கணம்லாம் சொல்லியாச்சு. தன்பொருட்டு அனுமானம், பிறபொருட்டு அனுமானத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 15வது பக்கத்துல 3 பக்கம் என்று இருக்கிறது. அது அனுமானத்திற்கு உரியது. அனுமானத்தை அறிவதற்கு பக்கம், சபக்கம், விபக்கம் என்று 3ஆ இருக்கிறது. அதை நீங்க படித்து தெரிஞ்சிங்க. ஒன்றும் பெரிய அந்த அனுமானத்தை சொல்றதுதான் அது. அனுமானத்தில் பக்கம் என்றால் என்ன, சபக்கம் என்றால் என்ன, விபக்கம் என்றால் என்ன என்று 3 பக்கம், பக்கம், நிகர் பக்கம், நிகரில் பக்கம் என தோன்றும் என்ற அந்த பாட்டில் அது இருக்கிறது. அது என்ன அவர் சொல்றார் என்று சொன்னால், அனுமானிக்கிற பொழுது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மலையிலே நெருப்பு இருக்கிறது என்று சொன்னேன், அதுதான் பக்கம். இந்த மலையிலே நெருப்பு இருக்கிறது என்று பட்சம் என்று சொல்றோம் இல்லையா, பட்சம் தான் பக்கம். நாம் எடுத்துக்கொண்ட துணிவு மேற்கோள், அதுதான் பக்கம். அதற்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னோம்? அடுக்களை போலன்னு சொன்னோம். நெருப்பும் புகையும் சேர்ந்திருக்கிற இடம் அடுக்களை. எனவே அதை உதாரணம் சொன்னோம் இல்லையா, அது சபக்கம். இங்கே புகை இல்லை, இந்த மலையிலே புகை இல்லை, எனவே நெருப்பில்லை. எது போல என்றால் தாமரை பொய்கை போல என்று சொன்னால் அது ஒவ்வாத பக்கம். நெருப்பும் புகையும் இல்லாத இடம் தாமரை பொய்கை. எனவே தாமரை பொய்கை போல இங்கே நெருப்பில்லை, எனவே புகை இல்லை என்று சொன்னால் அது விபக்கம் என்று வைக்கணும். அப்போ இந்த மலையிலே நெருப்பு இருக்கிறது என்று சொல்ற மேற்கோள் இருக்குல்ல, அது பக்கம். அடுக்களை போல என்று சொன்னால் அது சபக்கம். தாமரை ஓடை போல அல்லது தாமரை பொய்கை போல என்று சொன்னால் அது விபக்கம் என்று நிகர் பக்கம், நிகரில் பக்கம் என்று தமிழ்ல சொல்றார். அது மூவகை பக்கம். அதே போல மூவகை ஏது, இயல்பு ஏது, இயல்பு 3ஆ சொல்றார். அதாவது 16வது பாட்டுல இயல்பு ஏது, ஏது 3ஆம், காரிய ஏது, அனுபரத்து ஏது என்று 3ஆ. இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபரத்து ஏது என்று 3ஆ சொல்றார். அது என்ன என்றால், மரம் காய்த்ததுன்னு சொல்றோம். மரம் காய்த்தது என்று சொன்னவுடனே அந்த மரம் என்ற சொல் ஒரு மரத்தை குறிக்குது இல்லையா?
மரம் என்ற சொல் மரத்தை குறிப்பதால் அது இயல்பு ஏது? ஏன் மரத்தை குறிக்கும் தெரியாது நமக்கு. அது மரபாக நாம் சொல்லி வருகிறோம். மரம் என்றோ, செடி என்றோ, கொடி என்றோ, குளம் என்றோ, மலை என்றோ நிறைய சொல்றோம் இல்லையா? அந்த சொல்லால் ஒரு பொருள் உணர்ந்தால் அது இயல்பு ஏது? ஒரு சொல்லினாலே நாம் பொருளை அறிந்து கொண்டால் அது இயல்பு ஏது? இங்கே நெருப்பு புகை இருக்கிறது என்று சொன்னால் புகை காரியம். அதுக்கு எது காரணம்? நெருப்பு காரணம். எனவே நெருப்பு காரணம், புகை காரியமா இருப்பதாலே அது காரிய ஏது? காரியமாகிய நெருப்பை சொல்றதுனால புகை, அந்த புகை காரிய ஏது என்று சொல்றோம். காரிய நெருப்பு என்று சொன்னால் அது காரிய ஏது? புகைதான் காரியம். அதே போல அனுபலத்தி என்றால் இன்மையின் அர்த்தம், இல்லாதது அர்த்தம். அனுபலத்தி என்றால் இல்லாது என்றால் இன்றைக்கு குளிர் இல்லை. மார்கழி விட மாசி வரை நமக்கு குளிர் இருக்கும். இன்றைக்கு குளிர் இல்லை, எனவே பனி இல்லை என்று தெரிஞ்சுக்கலாம். அப்ப குளிர் இல்லை என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பனி இல்லாதனால தெரிஞ்சுக்கிறோம். அதே போல நல்ல வேளை இன்னைக்கு பனி இல்லை, எனவே குளிர் இருக்காது என்று இன்மை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இன்மையை அறிந்து கொண்டால் அது அனுபலத்தி ஏது? குளிரின்மை என்பது அனுபலத்தி ஏது? எனவே குளிர் இல்லை என்று, அதனால் பனி இல்லை. இன்னைக்கு பனி இல்லை, எனவே குளிர் இல்லை என்று தெரிந்து கொண்டால் அது அனுபலத்தி ஏது என்று. ஏது என்பது 3 வகையாக, இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது என்று அப்படி 3 வகை ஏதுக்களாக சொல்லி, இதெல்லாம் நமக்கு காட்சி அளவை, கருதல் அளவை, உரையளவை என்று 3ஆ சொல்லி, அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுகிறார். அனுமானத்திலே அடங்குகின்ற அளவைகள் என்று. அனுமானம் தான், அந்த அனுமானத்திலே எல்லா அளவைகளும் அடங்குகின்றன என்று ஒரு பாட்டு, 18வது பாட்டு. போது நாட்டத்தால் அறிதல், பூர்வ காட்சி அனுமானம். ஓதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல், கருதல் அனுமானம். நீதியால் உன் கர்ம பலன் நிகழ்வது இப்போது, இச்செய்தி ஆதியாக வரும் பயன் என்று அறிதல், உரையால் அனுமானம் என்று. அனுமானம் தான் எல்லாம். காட்சி, கருதல், உரை என்பது போல காட்சியில் அனுமானம், கருதலில் அனுமானம், உரையில் அனுமானம் என்று 3ஆ சொல்றாங்க. அது என்ன உதாரணம் என்றால், நடந்து போற பொழுது ஒரு ரோஜாப்பூருடைய வாசனை வருகிறது. இன்னும் நாம அந்த காட்சியை பார்க்கல, ரோஜாப்பூருடைய காட்சி பார்க்கல. ஆனால் இங்கே ரோஜா இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், ரோசாவையும் பார்த்திருக்கிறோம், அந்த வாசனை அறிந்திருக்கிறோம். எனவே ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒரு பொருளுடைய குணத்தை அறிந்து கொண்டால் அது பூர்வ காட்சி அனுமானம். முன்னே பார்த்த காட்சியினுடைய அனுமானிக்கிறோம். ரோஜா இருக்கிறது என வாசனை தெரியுது. ரோஜா வாசனை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்பதாலே இங்க ஏதோ ரோஜாப்பூ இருக்குப்பா என்று தெரிந்து கொண்டால் அது பூர்வ காட்சி என்றால் முன்னே பார்த்த காட்சியாளருடைய துணை. எனவே பூர்வ காட்சி அனுமானம். அப்புறம் ஒருத்தன் நல்லா பேசுறான், அருமையா பேசுறான்ப்பா, பல மேற்கோள்லாம் காட்டுறான், அவனுடைய அறிவு நல்ல அறிவு என்று அவன் படித்திருக்கிறான் என்பதை அவருடைய பேச்சு விளக்குது இல்லையா? நன்றாக பேசுறான், எனவே அது உரையால் அனுமானம். ஏற்கனவே கருதி அழகிறோம், கருத்திலே அனுமானம். அப்போ முதல்ல சொன்னது காட்சி. ரோஜாப்பூ என்பது காட்சிக்கு வருவது, ஆனால் அறிவு எப்பொழுதும் காட்சிக்கு வராது. அவனுடைய அறிவு நன்றாக இருக்கிறது, நன்றாக படித்திருக்கிறான் சொல்றோம் இல்லையா? அது கருதல் அனுமானம், அது அனுமானம். அனுமானத்திலே அனுமானமாக இருக்கிறது, உரையால் அனுமானம் வருது. அப்புறம் கடைசியாக 3ஆவது, இது செய்தால் இந்த பாவம், ஒரு ஜென்மத்திலே என்ன பாவம் செய்தோமோ இந்த வினை வந்திருக்கிறது சொல்றாங்க இல்லையா? வள்ளுவர் அப்படி சொல்றார். அதாவது போன ஜென்மத்திலே ஒரு உடம்பினுடைய உயிரை நீக்கினால்னா அடுத்த கொலை செய்தால் அல்லது புலால் உண்டால், உடல் உயிரை நீக்கித்தானே சாப்பிட்றீங்க, புலால் உண்டால் அந்த பாவம் எல்லாம் இந்த பிறவியிலே வரும்ன்றது என்ன சொல்றார்? இந்த பிறவில அவர்கள் எல்லாம் குஷ்டரோகியாக பிறப்பார்கள், கை விரல்கள் எல்லாம் அழுகி போகும், உடம்பு அழுகி போகும், பார்க்க முடியாது. செய்தீர் காட்சி என்ற துன்பமான காட்சியாக இருக்கும். செய்தின் காட்சின்னா துன்பம்.
துன்பமான காட்சியாக வறுமையோடு இருப்பார்கள். இவங்களாம் போன ஜென்மத்திலே இந்த பாவம் செய்தவர்கள் என்று சொல்றார் வள்ளுவர். அது உரையால் நமக்கு வருகின்ற அனுமானம். உன்னை அது செய்ததாலே இப்படி வரும் என்று உரை சொல்லுகிறார் வள்ளுவர். அந்த உரையை நாம் வைத்து அனுமானிக்கிறோம். எனவே உரையால் அனுமானம் என்று சொல்லி வேதாகமங்களிலே சொல்லாத பொருள்களை எல்லாம் அனுமானித்து இதனால் இது நடக்கிறது என்று தெரியும் இல்லையா? இப்ப அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறில் வைத்து விடும்ன்றார். இந்த பிறவிலை ஏன் அவன் துன்பப்படுகிறான் என்றால் போன ஜென்மத்திலே செய்த பாவம் என்று சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் உரையால் அனுமானம் என்று இவையெல்லாம் அனுமானத்துக்குள்ளே அடங்கும் என்று போது நாற்றத்தால் அறிதல் பூர்வக்காட்சி அனுமானம் ஓதும் உரையால் அறிவின் அளவு உணர்தல். அவன் பேசுகிற பேச்சினாலே அவனுடைய அறிவினுடைய அளவை உணர்கிறோம். அது கருதல் அனுமானம். நீதியால் முன்னே செய்த கர்மம், முன்னே செய்த வினை இப்பொழுது நமக்கு தாக்குகிறது என்றால் அது உரையால் அனுமானம் என்று பெரியவர்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? அதெல்லாம் உரையால் அனுமானம் என்று நாம் தெரிந்து கொள்ளணும். அதனால இதையெல்லாம் சொல்லி கடைசியாக 19ஆம் பாட்டில் ஆகம பிரமாணம் என்றால் என்ன என்றதை விளக்கிறார். எது ஆகம பிரமாணம் என்றால் எல்லார் சொல்வதும் சொல்லல்ல. எல்லார் சொல்வதெல்லாம் ஆகம சொல்லக்கூடாது. யார் ஆகமத்தை சொல்ல முடியும்? வேதத்தை யார் சொல்ல முடியும் என்றால் இறைவன் ஒருவன் தான் சொல்ல முடியும். அறநூல்களை அவன்தான் சொன்னான் என்றுதான் வள்ளுவர் சொல்லுகிறார். பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், ஒழுக்க நெறி என்கிறார் கடவுள் வாழ்த்துல. அப்ப ஒழுக்க நெறி என்பது அறநெறியை சொல்லியிருக்கிறான் பெருமான். பொறிவாயில் ஐந்தவித்தான், அவன் பொய்தீர் ஒழுக்க நெறியினர், அவன் சொல்வதெல்லாம் அறநெறி. அதே போல சிறந்த ஞானிகள் சொல்வதெல்லாம் ஆகமங்கள். வள்ளுவர் சொன்னது ஆகமம், அது அறவழி வாழ்வியலுக்கு உள்ளது. அருளாளர்களாக இருக்கிற ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள் சொன்னதெல்லாம் ஆகமம், அது அருள் வாழ்க்கைக்கு உரியது. அற வாழ்க்கைக்கு உரியதும் தவ வாழ்க்கை உரியதுமாக அருள் வாழ்க்கைக்கு உரியதுமாக 2 வகையாக ஆகமங்கள் இருக்கும் என்று அதைத்தான் வேதம் என்றும் ஆகமம் என்றும் நாம் தனியா பிரிக்கிறோம். வேதங்கள் எல்லாம் உலகியல் நூலாக அறங்களை சொல்வது, அதையும் பெருமான் சொல்லியிருக்கிறான். ஆகமங்களை எல்லாம் சிறப்பு நூலாக நாம் கொள்ளுகிறோம், அதையும் பெருமான் தான் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி தொல்காப்பியத்தில் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்று வருது. அப்ப தானே அறிகின்ற அறிவு, விளங்கிய அறிவு என்றால் மற்றவர் சொல்லி வருகின்ற அறிவு அல்ல. தானே வருகின்ற அறிவுக்கு என்ன காலம் என்றால் அவன் வினை இல்லாதவன், பாவ புண்ணியங்கள் இல்லாதவன். எனவே அவன்தான் இறைவன், முனைவன். அவன் சொல்வதுதான் குற்றமற்ற சொல், அதுதான் முதல் நூல் என்று அதையெல்லாம் ஆகமமாக நாம் கொள்ள வேண்டும். இப்ப நடைமுறையில நாம திருக்குறளை ஆகம அளவில் கொள்றோம், அதாவது பிரமாணமாக கொள்றோம். பிரமாண நூல் நமக்கு திருக்குறள் என்று வைத்துக்கிறேன். இப்ப எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாலும் திருக்குறளை பிரமாண நூல் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் திருவள்ளுவர் சொல்லுகின்ற எந்த நீதியையும் நீங்கள் தவறக்கூடாது, அந்த நீதியை மறுக்கக்கூடாது. கடவுள் வாழ்ச்சி என்று முதல்ல சொல்றார். திருவள்ளுவரை நீங்கள் திருக்குறளை பிரமாணம் கொண்டால் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாதீங்க. நான் சொல்லுகின்ற நான் ஏற்றுக்கொள்கின்ற பிரமாண நூலையே வள்ளுவர் கடவுள் உண்டுன்றார். எனவே நாம உண்டு ஏற்றுக்கணும். நமக்கு அந்த கருத்து முதல்ல இல்லாம கூட இருக்கலாம், கடவுள் இல்லை என்ற கருத்து கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திருக்குறளை படித்த பின்னால் கடவுள் உண்டு என்று நாம் கொள்கையை மாற்றிக்கணும். அதுதான் பிரமாண நூல். இல்லைன்னா அது பிரமாணம், உங்களுக்கு பிரமாண நூல் அல்ல. புலால் மறுத்தல்ன்றார், ஊன் சாப்பிடக்கூடாது, கல்லாமை திருடக்கூடாது என்றார், கல்லுண்ணாமை மறு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்றார் இல்லையா? இந்த மாதிரி அறங்களை எல்லாம் சொல்வதாலே திருக்குறளை நீங்கள் பிரமாணமாக கொண்டால் இவையெல்லாம் உங்களுக்கு உடன்பாடாக இருக்கணும். வள்ளுவர் சொன்னா சொல்லும் போறாருப்பா, நமக்கு என்னப்பா நீ கல்லை சாப்பிடு என்று சொன்னால் வள்ளுவரை நூலை நீங்கள் பிரமாணமாக கொள்ளவில்லை. அப்போ
பிரமாண நூல் என்றால் என்ன என்றால் அது சொல்லுகின்ற ஒரு சிறு கருத்தை கூட நீங்கள் மறுக்கக்கூடாது. அதுதான் பிரமாண நூல். அதனால நாம் என்ன பண்ண, சைவத்துல சைவ சமயங்கள் திருக்குறளை பிரமாணம் என்று உலகியல் நூல் என்று சொன்னார்கள். திருமறைகளும் சாத்திரங்களும் அது அருளியல் நூல் என்று சொன்னார்கள். சிவஞான சித்தியார் நமக்கு ஆகமம் உரையளவை, சிவஞான போதம் நமக்கு உரையளவை, அதுபோல தேவார திருவாசகங்கள்லாம் நமக்கு உரையளவை என்று சைவத்துல பொதுவாக இருக்கிற உலகியலுக்காக திருக்குறளையும் அருளியலுக்காக சாத்திர நூல்களையும் திருமுறைகளையும் நாம் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த அளவு இலக்கணத்துல நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய செய்தியாக இது இருக்கிறது. அதுக்கு அடுத்து இனிமேற்பட்டு நாம் நூலுக்குள்ள போகணும். நூலுக்குள்ள முதல்ல அந்த அடுத்த பாட்டு ஒரு 20ஆம் பாட்டு அனுமான போலின்னு இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம், அது வேண்டியதில்லை. இன்று பக்கப்போலி 4 ஏதுன்னு தான் வருது இல்லையா, அது வேண்டாம். அது போலியெல்லாம் அளவையெல்லாம் இல்லை என்று சொல்றது அது இப்ப நமக்கு வேண்டாம். இப்ப முதல் சூத்திரத்துக்கு நாம நேரா போயிடலாம். முதல் சூத்திரம் நூலுக்குள்ள சென்று சிவஞான சித்தியால என்னெல்லாம் சொல்லப்படுகிறது என்பதற்கு மிக முக்கியம் அல்லவா, அதை நாம் இங்க படிக்கலாம். முதல் சூத்திரம் உங்க புத்தகத்தில் இருந்தால் அளவை இலக்கணத்துக்கு அப்புறம் முதல் சூத்திரம் என்று பாருங்கள். முதல் சூத்திரம் உங்க புத்தகத்துல என்ன புத்தகம் நீ வச்சுக்கின்னு தெரியல. நான் மாதவ சிவஞான சுவாமியினுடைய உரையை வைத்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை வைத்துதான் நம்ம பார்க்கிறோம். இங்கனம் அளவை இலக்கணம் கூறிய ஆசிரியர் அளவையெல்லாம் சொல்லிட்டார். சொன்ன பின்னால் அந்த அளவையால் உணரப்படும் முப்பொருள்கள், உன்னை அளவையை சொன்னவர் அந்த அளவையால 3 பொருள்களை நாம் உணரப்போகிறோம். முப்பொருள் உண்மைன்னா அது இருப்புன்னு அர்த்தம். உண்மை என்றால் எக்ஸிஸ்டிங் ஒன், இருக்கின்ற ஒன்று, அதுதான் உண்மை. உண்மை என்று சொன்னால் தமிழ்ல மெய்யின் அர்த்தம், உண்மையை சொல்றா அப்படின்றோம், அது அல்ல. இங்கே உண்மை என்றால் உள்ளது, உள்ள பொருள் என்று அர்த்தம். எனவே 3 பொருள்கள் உள்ள பொருள்கள். 3 பொருள்கள் பதி பசு பாசம் 3 உள்ள பொருள்கள். அந்த 3 பொருள்கள்ல முப்பொழுது உண்மை 3 சூத்திரத்தால் உணர்த்துவார். முதல் சூத்திரத்திலே பதி உண்மையை சொன்னார். பதி உண்மைக்கு அளவை கூறுகின்றார் அப்படின்னா, பதி உண்மைக்கு அளவை கூறுகிறார் என்றால் அளவைகளால் நாம் அறிய போகின்றோம். கடவுள் இருக்கிறார் என்று சொன்னதை நம்பிட்டா பிரச்சனை கிடையாது. கடவுள் இருக்கிறாரா, உலகத்தை படைக்கிறாரா, உயிரை காக்கிறாரா என்றெல்லாம் சந்தேகப்படுறோம் இல்லையா, அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காகத்தான் அளவை முறை என்றார். சயின்டிபிக் அப்ரோச் நீங்க சொல்றாங்க இல்லையா, விஞ்ஞான முறையோடு அணுகி பார்த்து முடிவு சொல்லுதல். அதுபோல இங்கே சாத்திர நூல் விஞ்ஞானம் போல அணுகி பொருள்களை அணுகி ஆராய்கின்றது. அதற்கு துணையாக இருப்பது அளவை, அளவைகள், பிரமாணங்கள், இதெல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறது. தர்க்க மதம் அந்த அளவைகளை சொல்லுகிறது. அப்ப முதல் பாட்டுல இப்ப படிக்க போற பாட்டு முதல் சூத்திரம். அதுல பதி உண்மை, பதி உண்மை என்றால் இறைவனுடைய உண்மை சொல்றாங்க. இங்கே ஒரு கருத்து சொல்ற, நினைவு கொள்ளுங்க. கடவுள் அல்லது இறை, பதி என்றெல்லாம் நம்ம சொல்றோம் இறைவனுக்கு. உயிருக்கு சொல்ற பொழுது ஆன்மா, உயிர், பசு என்றெல்லாம் சொல்றோம். பாசத்துக்கு ஆணவம், இருள், மிருத்யு என்றெல்லாம் நிறைய சொல்றோம். அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சொல்றோம். ஒரே பொருளுக்கு பல பெயர் சொல்றோம். அந்த பல பெயர் சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று சொல்லியிருக்கிற, கடவுள் என்ற சொல் சிறப்பிலக்கணம். எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான் என்பதாலே கடவுள்னு சொல்றோம். இறைவன் ஏன் சொல்றோம்? இறைவன் என்றால் எல்லா பொழுதும் கலந்திருக்கிறான்,
பஞ்சபூதங்களிலே கலந்திருக்கிறான், சூரிய சந்திரன் சுடரிலே கலந்திருக்கிறான், ஆன்மாக்களிலே கலந்திருக்கிறான். எனவே கடந்திருப்பதால் கடவுள், கலந்திருப்பதால் அவன் இறைவன். அப்புறம் இங்க என்ன சொல்றார்? பதி உண்மை என்றார், பதின்றார். பதி என்ற சொல் எப்ப சொல்றோம் இறைவனுக்கு என்றால், உயிர்களை நோக்குகிற பொழுது, உயிர்களை நோக்கி அருள் புரிய வேண்டும் என்று எண்ணுகிறான் அல்லவா, எண்ணுகிற பொழுது அவனுக்கு பதி என்று பெயர். உலகத்தை நோக்குகிற பொழுது அவனுக்கு பதி என்று பெயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடந்திருப்பதாலே கடவுள், கலந்திருப்பதாலே இறைவன், உயிர்களை நோக்குவதாலே பதி. அதான் அவனுக்கு பசுபதி என்று ஒரு பெயர் உண்டு. பசுபதி, உமாபதி என்றால் உமைக்கு தலைவன் அவன். பசுபதி என்றால் பசுக்களுக்கு அவன் தலைவன், ஆன்மாக்களுக்கு அவன் தலைவன் என்று வருது. எனவே பசுபதியாக இருக்கின்ற அந்த பதியினுடைய உண்மையை இங்கே சொல்ல போகிறார். இந்த பாட்டை சொல்ல போகிறார். பாட்டை படிக்கலாம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றி என்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்தூரு மன்னினின்றே என்பது முதல் பாடம். இறைவனை பற்றி சொல்ற பொழுது இங்க என்ன சொல்றார்? இறைவனுக்கு உண்மையை சொல்ல வந்தவர் உலகத்தை பற்றி சொல்றார். இந்த பாட்டுல இறைவன் எப்படி இருக்கிறான், அவருடைய இலக்கணம் என்ன என்று சொல்லாமல் அதையும் சொல்றார். ஆனால் முதல்ல அவர் என்ன செய்கிறார்? உலகத்தை பற்றி சொல்றார். அந்த உலகம் என்ற சொல்லை பொதுமக்கள் சாதாரணமா நம்ம உலகம்னு சொல்லிடுறோம். உலகம் கெட்டு போச்சுப்பா, உலகம் மாறி போச்சுப்பா என்றெல்லாம் பொதுவா உலகம்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ஆனால் தத்துவத்துக்குள்ள வந்தீங்கன்னா முதல்ல இலக்கணமாக, தமிழ் இலக்கணமாக நீங்கள் உலகம் என்று சொன்னால் பஞ்சபூதங்களுடைய கலப்பு, பஞ்சபூதங்களுடைய மயக்கம் என்று சொல்லணும். உலகம்னு சொல்லாம பஞ்சபூத கலப்பு, பஞ்சபூத மயக்கம் தான் உலகம். தொல்காப்பியர், நான் சொல்றது இலக்கணம், தொல்காப்பியத்துல சொல்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உலகம்ன்றார். அந்த உலகம் எது என்றால் சட உலகம், பார்க்கிற உலகம், புற உலகம். அது பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், வளி, தீ, விசும்பு, 5. இந்த 5ம் கலந்த மயக்கம் உலகம். தொல்காப்பியத்துல நிலம், நீர், தீ, வளி, விசும்பு, ஒரு ஆகாயம், இதெல்லாம் கலந்த மயக்கம். விசும்பொடுன்னா ஆகாயம். நிலம், நீர், தீ, வளி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்ப. கலந்த மயக்கம் உலகம் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்ல வரார்? நீ எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த பஞ்சபூத கலப்பு தான் அது. அதாவது மெட்டீரியல் என்று நாம சொல்றோம் ஆங்கிலத்துல. மெட்டீரியல், அந்த மேட்டர், அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது எதால் கலந்தது என்றால் 5 பூத கலப்புன்றார். 5 பூதங்கள் கலந்தால்தான் ஒரு பொருள் வரும். அது வெவ்வேறு பொருளா இருக்கலாம். அது மலையாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு பொருளா இருக்கலாம். எந்த பொருளா இருந்தாலும் அந்த 5 பூதங்களுடைய கலப்புன்றார். நிலம், நீர், தீ, வளி, விசும்புடு 5ம் கலந்த மயக்கம். கலப்பு, மயக்கம் 2 சொல்றார். இந்த கலப்பு, மயக்கம் என்ற சொல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். கலப்பு என்று சொன்னால் மாலை நேரம் வகுப்பு முடிச்சுட்டு கூட நீங்க போய் காபி சாப்பிடுவீங்க, கூட மிக்சர் வச்சு சாப்பிடுவீங்க. அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மிக்சர்ல ஓவப்பொடி இருக்கும், காராபூந்தி இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், முந்திரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கலப்பு. நம்ம எல்லாம் தெரியுது. மிக்சர்னு சொன்னா கலப்பு, எல்லாம் கலந்து இருக்கிறது.
எல்லாம் கலந்திருந்தாலும் என்னென்ன கலந்திருக்குன்னு நமக்கு நல்லா தெரியுது. எனவே அது கலப்பு. மயக்கம் என்றால் அப்படி அல்ல. மிச்சரை சாப்பிட்டு காபி சாப்பிட்றீங்க இல்லையா, காபி என்பது மயக்கம். காபியில பால் இருக்குது, சர்க்கரை இருக்குது, காபி தூள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, ஆனா எதுவும் தெரியல, உருமாறி இருக்குது. எல்லாம் உருமாறி காபின்னு ஒரு உருவமா வருது, அது மயக்கம். அப்போ பஞ்சபூதங்கள் தனித்தனியாக தெரிந்தால் அது கலப்பு. உலகத்துல நீங்க தண்ணீரை நிலத்தை பாக்குறீங்க, தண்ணீரை பாக்குறீங்க, நெருப்பை பாக்குறீங்க, தனித்தனியா பாக்குறீங்க, இது கலப்பு. ஆனால் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு பஞ்சபூத கலப்பு அல்ல. பஞ்சபூத கலப்பு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்களும் மயங்கி இருக்கிறது. பஞ்சபூத கலப்பு என்றால் இந்த உடம்பு காபி போல இதுல நிலம் இருக்கிறது, உடம்புல நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, தீ இருக்கிறது, காற்று இருக்கிறது, ஆகாயம் இருக்கிறது, ஆனா தெரியல. எனவே உடம்பு என்பது மயக்கம், பஞ்சபூத மயக்கம். உலகம் என்று சொன்னால் அது பஞ்சபூத கலப்பு. எல்லா பொருளும் மயக்கம், எல்லா பொருளும் மயங்கி இருக்கிறது, எல்லா பொருளும் தனித்தனியாக இருக்குது. எனவே கலப்பு மயக்கமாக உலகம் இருக்கிறது என்பது இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் உலகம் என்றால் இலக்கணம் தான். சித்தாந்தத்தில் வந்தால் நீங்க உலகம் என்றால் சட உலகத்தையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும். உயிரை சொல்லுகிற பொழுது கூட அது உலகம்னு சொல்லலாம். திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்றார் இல்லையா, அந்த உலகு என்பது உயிரை சொல்றார். உலகு என்ற சொல்லுக்கு தமிழ்ல உயிர்கள் என்று ஒரு பொருள், நாம் பார்க்கிற புற உலகம் என்பது ஒரு பொருள். அந்த இடத்துல உலகம் என்று சொன்னால் வள்ளுவர் சொல்ற அந்த உலகம் திருக்குறள் முதல் பாட்டுல அது உயிர்களை குறிக்கிறது. அதே போல பெரிய புராணத்துல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சொன்னால் அந்த உலகு என்பது உயிர்களை குறிக்கிறது. எனவே உலகு என்ற சொல்லுக்கு பொதுவா உலகம்னு சொல்றோம், அப்புறம் பஞ்சபூத கலப்பாக இருக்குதுன்னு சொல்றோம், உலகம் என்றால் உயிர் என்று குறிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர ஒரு சொல்லுக்கு வெவ்வேறு பொருள்கள் உண்டுன்னு பார்க்கணும். அப்ப இங்கே இந்த பாட்டுல ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம், அங்க உலகமெல்லாம் வருது பாருங்க. அதை பிரபஞ்ச தொகுதி என்றான். பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம், பிரபஞ்ச தொகுதி, உலகமாக இருக்கின்ற தொகுதி. உலகம் எல்லாம் எல்லா இடங்களும் உலகம் என்று சொன்னால் இப்ப நமக்கு தெரிஞ்சது நில உலகம்தான். 3 உலகம் சொல்லுவாங்க, தேவர் உலகம், நரகர் உலகம், மக்கள் உலகம் 3 சொல்லுவாங்க, 7 உலகம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கிறது. நாம இப்ப என்ன பார்க்கிறோம், நில உலகம். நாம் வாழுகின்ற நில உலகம். இந்த நில உலகம் எப்படி இருக்கிறது என்றால் ஒருவன் என்றும் ஒருத்தி என்றும் ஒன்று என்றும் மூணா இருக்குதா, அவன் என்றும் அவள் என்றும் அது என்றுமாக இருக்கிறது. சொல்ல எப்படி அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. ஒருவன் சொன்னா அவன் ஒருவன் அர்த்தம், ஒருத்தி என்றால் அவள் ஒருத்தின்னு அர்த்தம், அது என்றால் அது ஒன்றுன்னு அர்த்தம். அப்ப நாம் என்ன பண்றோம், அவன் என்றும் அவள் என்றும் சொல்றோம். யார சொல்றோம்? மக்கள்ல ஆணாக பிறந்தவரை அவன் என்றும் பெண்ணாக பிறந்தவளை அவள் என்றும் சொல்றோம். மக்கள் அல்லாத பிற உயிர்கள், அகிரிணை, விலங்கு போன்றவற்றை அதுன்னு சொல்றோம். அதிலேயே ஆண் பெண் இருக்குது, இல்லாம இல்லை, ஆனா அதுன்னு ஒன்னா சொல்றோம். அப்ப 3 வகையாக நாம் சொல்லுகிறோம், ஆனால் 2 வகையா இருக்கிறது உலகம். உயர்திணையாகவும் அகிரணையாகவும் உலகம் இருக்கிறது. உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிறார்கள், மக்கள் இல்லாமல் விலங்கு எல்லாம் இருக்கின்றது, இன்னும் பறவைகள்லாம் இருக்குது. அப்ப உயர்திணையா இருக்கிறது, அகிரணையா இருக்கிறது, 2ஆ பிரிக்கிறார். திணை என்றால் ஒழுக்கம்னு அர்த்தம் தமிழ்ல. உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்கள் மக்கள்.
எனவே அதை உயர்தினார். நாள்தோறும் ஒழுக்கம் வளர்ந்து கொண்டே வரும். இன்றைக்கு ஒழுக்கமாக எண்ணுவது இன்னும் கொஞ்ச நாள் அது ஒழுக்கவில்லை என்று வேற அது திருத்தி அமைப்போம், வேற சிறந்த ஒழுக்கத்தை பார்ப்போம். உலக வாழ்க்கையில் அப்படி மாறிக்கொண்டே வருகின்ற ஒழுக்க நெறிகள் உண்டு. அது உயர்தினார். பொய் பேசக்கூடாது என்று உடனே தெரிஞ்சிட்டுமாம்போ இல்லையே. அதனால் வருகின்ற துன்பத்தை பார்த்து தெரிந்து கொண்டு இனி பொய் பேசக்கூடாது, நேர்மையா இருக்க வேண்டும் என்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்ந்திருக்கல. எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், இந்த மனம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. மனத்திலே கூட தீமை எண்ணக்கூடாது, அடுத்தவனுக்கு தீமை எண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு போயிருக்கிறோம் இல்லையா. அடுத்தவனை துன்புறுத்தக்கூடாது என்பது ஒரு நிலை, துன்பப்படும்படியாக சொல்லக்கூடாது என்பது அடுத்த நிலை, துன்பப்படும்படியாக மனசிலே கூட எண்ணக்கூடாது என்பது ஒரு நிலை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது இல்லையா ஒழுக்கம். எனவே அது உயர்தினாங்க. அது உயர்தினா ஆண்பால் பெண்பால், அவன் அவள், அதான் உயர்தினை. அது என்பது அகிரணை. அது மூணா இருக்குதுல்ல. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் இவ்வாறு இவ்வாறு அவயவ பகுப்புடையதாய். பாட்டுல ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு சொல்லும் மிக முக்கியம். அவன் அவள் அது. இந்த அவன் அவள் அது என்பது என்ன என்றால், அவன் என்றால் ஆணை குறிக்கின்றது, ஆண் உடம்பை குறிக்குது, உயிரை அல்ல. உயிர்ல ஆண் பெண் என்பது கிடையாது. அந்த உயிரை தாங்குகின்ற உடம்பை குறிக்குது. எனவே ஆண் உடம்பு, பெண் உடம்பு, விலங்கு உடம்பு என்பதைத்தான் அவன் அவள் அதுன்னு சொல்றோம். அப்ப அவன் என்பது சுட்டு பொருள், சுட்டி சொல்வது. அவன் என்பது சுட்டு பொருள் சொல்றோம். அவள் அதெல்லாம் சுட்டு பொருள், சுட்டு பெயரா இருக்குது. அப்புறம் உடம்பு என்று குறிப்பதாலே அது சடமாக இருக்கிறது. அவன் அவள் அது என்று பலவா இருக்குது. அப்ப 3 செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். உலகம் சுட்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது, அவன் அவள் அது என்று சுட்டப்படும் பொருளா இருக்குது. அப்புறம் அவன் அவள் அது என்று அவயவ பகுக்கப்படுகிறது, வேறு வேறாக பகுக்கப்படுகிறது. அவன் அவள் அது என்பது உடம்பு, எனவே சடமாக இருக்கிறது. 3 செய்தியாக சொல்லிட்டார். உலகம்னா சுட்டப்படுகின்ற உலகம், அவன் அவள் அது என்று பலவாறாக பிரிந்து காணப்படுகின்ற உலகம், அவன் அவளை என்பது உடம்பு அல்லவா, எனவே உடம்பு சடப்பொருள், சடமாக இருக்கிறது என்று. இதுதான் உலகம்னா. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம், இவையெல்லாம் நான் அந்த உடம்புகள் எல்லாம் அர்த்தம், உயிரை குறிக்கலங்க. இந்த இடத்துல உலகம் என்றால் உயிர் வைத்துக் கொள்ளக்கூடாது, சடப்பொருளை. இந்த உடம்பெல்லாம் இயங்குகின்ற இந்த உலக நில உலகம், அது இந்த நில உலகம் என்ன ஆகும் என்றால், வருமுறை வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலால். அது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற இரண்டு கொள்கையை சொல்றார். ஒரு கொள்கை என்ன, வருமுறைனார். வருமுறைன்னு போட்டு பக்கத்துல சர்க்காரியவாதம் போட்டுங்க. வருமுறை என்பது சர்க்காரியவாதம். வந்து நின்று போவது என்றால் தோன்றி நின்று அழிவது, அது 2வது கொள்கை. உலகம் தோன்றி நின்று அழிவது என்பது ஒரு கொள்கை, சைவ சித்தாந்த கொள்கை. உலகம் சர்க்காரியவாத முறையிலே தோன்றி நின்று அழியும், அது 2வது கொள்கை. சர்க்காரியவாத முறையிலே தோன்றி நின்று அழியும். ஆதலால் சர்க்காரிய முறையினாலும் தோன்றி நின்று அழிவதாலும் இதை, அது உலகம் அல்லவா,
உலகம் சடப்பொருள் தான் சொன்னோம். இப்போ அவன் என்றால் உடம்பு, அவள் என்றால் உடம்பு, அது என்றால் உடம்பு சடப்பொருள். அந்த சடப்பொருள் ஒன்றா இல்லை, பலவா இருக்குது. சடவாயும் பலவாயும் இருக்கிறது. சடவாயும் பலவாயும் சுட்டப்படுகின்ற பொருளா இருக்கிறது. அப்ப 3 நிலை அந்த உலகத்தை குறிக்கிற பொழுது சடமாகவும் பலவாகவும் சுட்டப்படும் பொருளா இருப்பதாலே சடப்பொருளுக்கு தானே இயக்கம் இல்லை. சடப்பொருள் தானே இயங்காது. சயின்ஸ்ல உலகம் சுற்றி கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. உலகம் சுற்றி கொண்டிருக்குது என்றால் அவங்க என்ன சொல்றாங்க? தானே சுற்றுது, அது ஒரு பவர் இருக்குதுன்றாங்க. சட உலகத்திலே சட உலகமா இருக்கிற பூமி உருண்டை இருக்கு இல்லையா, அதுக்கு தானே சுற்றுது, அதுக்கு தானே ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்றது விஞ்ஞானம். நாம் அப்படி சொல்லல. சட உலகத்திற்கு சடப்பொருளுக்கு தானே இயங்காது. பம்பரம் என்றால் சுற்றி விடணும், சக்கரம் என்றால் சுழற்றி விடணும், காற்றாடி என்றால் நூலாலே விடணும். சடப்பொருள்கள் எல்லாம் தானே இயங்காது. எல்லாருக்கும் தெரிந்த பழமொழி, அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னா. அணு என்றால் சடப்பொருள். அது சின்னதா இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத சிறிய பார்ட்டிகளா இருக்கின்ற அணு கூட தானே அசையாது அவனன்றி. இறைவன் இல்லாமல் அணுவே அசையாதுன்னா அண்டம் அசையுமா? அணு அசையாது, அதுபோல் அண்டமும் அசையாது அவன் இல்லாமல். அது நம்முடைய கொள்கை. அப்ப என்ன சொல்றோம்? என்ன ஒரு ஃபார்முலா? சடப்பொருள்கள் தானே இயங்காது, அது முதல். அப்ப தருபவன் ஒருவன் வேண்டும். தருபவன் அர்த்தம் இந்த உலகத்தை படைக்கிறவன், உலகத்தை படைக்கிறவன், உலகத்தை காக்கிறவன், உலகத்தை அழிக்கின்றவன். அப்ப தோற்றி நிறுத்தி அழிக்கின்ற ஒருவன் தேவை. அதான் பதி உண்மை. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இதான் சொல்றான், ஒருவன் வேண்டும். ஒருவன் கட்டாயம் வேண்டும், தன்னை தோற்றுவிக்கின்ற ஒருவன் வேண்டும். இதான் முதல் பாட்டுல உலகத்தை பற்றி சொல்லி பதி உண்மையை சொல்றார். சடப்புள்ளா இருக்கிற உலகம் தானே தோன்றாது, தானே அழியாது. அப்ப தோற்றுகிறவன் தான் அழிக்கணும். அப்ப தோற்றுகிறவன் அழிக்கிறவன் எப்படி தோற்றுவிக்கிறான்? சர்க்காரிய முறையிலே தோற்றுவிக்கிறான். சர்க்காரிய முறையிலே தோற்றுவிக்கிறான் என்று வருது. சர்க்காரிய முறை, சர்க்காரியவாதம் என்றால் என்ன என்பதை இங்க சொல்றேன், கொஞ்சம் நினைவு கொள்ளுங்க. ஏன்னா சைவ சித்தாந்தம் சர்க்காரியவாதம் கொள்ளுகிறது, சாங்கியர்கள் சர்க்காரியவாதம் கொள்ளுகிறார்கள். 2 பேர் தத்துவ உலகத்துல சர்க்காரியவாதம் சொல்லுகின்றவர்கள் சாங்கியர் சொல்லுகிறார்கள், சாங்கிய மதம். சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் சர்க்காரியத்தை சொல்லுது. சர்க்காரியம் என்றால் என்ன என்றால் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது. உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது, இதான் சர்க்காரியவாதம். உள்ள பொருள் தான் தோன்றும், இல்லாத பொருள் தோன்றாது. அதே போல இல்லது வாரா, உள்ளது போகா. அடுத்து 2 ஒரே அர்த்தம் தான், 2 வகையா சொல்லுவாங்க. உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது என்பது, அப்புறம் உள்ளது போகா இல்லது வாரா. இதுதான் சர்க்காரியவாதம். அது என்ன என்று பின்னால் நம்ம விளக்கிக் கொள்ளலாம், விளங்க போறோம், அடுத்த பாட்டில் விளக்க போறோம். எனவே எது சர்க்காரியவாதம் என்றால் உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது, அல்லது உள்ளது போகாது இல்லது வாராது. இதுதான் சர்க்காரியவாதம். சர்க்காரியவாதம் என்றால் சத் என்றால் உள்ளதுன்னு அர்த்தம், காரியம் என்றால் காரியமாக உள்ளதுன்னு அர்த்தம். அதான் வாதம், அதான் கொள்கை. சர்க்காரியவாதம் என்றால் உள்ள பொருள்தான் தோன்றும்,
அதுதான் வாதம். காரியப்பொருளாக உள்ளதுதான் தோன்றும் என்பது சர்க்காரியவாதம். அதைத்தான் இங்க மறுமுறையினர். இந்த பாட்டில் மறுமுறை என்று சொன்னது சர்க்காரியவாதம். வைத்துக் கொள்ளுங்கள். இதை செய்கிறவன் யார்? படைக்கின்றவன் ஒருவன் வேண்டும், கர்த்தா ஒருவன் தேவை. சடப்பொருள் தானே இயங்காது, அதனால் கர்த்தா ஒருவன் தேவை, ஒருவன் வேண்டும். அந்த ஒருவன் யார் என்பதுதான் அடுத்து சொல்றார். தருபவன் ஒருவன் சொன்னார் இல்லையா? அந்த ஒருவன் என்றால் தான் முதல் ஈருமாகி மறுவிடும். தான் முதல், அவன்தான் வினை முதல், அவன்தான் முதல், அவன்தான் ஈர், அவன்தான் கடைசி, அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம். முதல் ஈருன்ற தான் என்றால் அவன்தான். தன்னை தோற்றுவிக்கிறான் இல்லையா? உலகத்தை தோற்றுவிக்கின்றானே அவன் ஒருவன், அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம். அந்த ஆதி அந்தம் என்பதை முதல் ஈருமாகின்னு சொல்றான் இல்லையா? அவன் முதலாக இருக்கிறான், அவன்தான் ஈராக இருக்கிறான். அதாவது தோற்றுவிக்கின்றான், அவனை அழிக்கிறான். அந்த ஈராகி என்பதற்குத்தான் பெருமானை சங்கார காரணம் என்று சொல்வாங்க. சங்கார காரணம் என்றால் சங்கரிக்கின்றவன், அழிக்கின்றவன் என்ற அர்த்தம். அழிப்பதற்கு காரணமா இருக்கின்ற பெருமான் சங்கார காரணம். அவன் எப்படி இருக்கிறான்? அனாதி முத்த சித்துரு. அனாதியானவன் என்றால் அவன் தான் தோன்றாதவன், தான் தோற்றமில்லாதவன், அதனால் அவன் அழிவில்லாதவன். அவன் முத்தி, முத்த நிலை என்றால் எல்லா கட்டுக்களிலும் நீங்கியவன், விடுதலை உணர்வு, விடுதலை பெற்றவன். அவனை கட்டுப்படுத்துவது எதுவும் கிடையாது. பாசங்களாலே அவன் கட்டுப்படாதவன், ஏற்கனவே இயல்பாக பாசங்களை நீங்கியவன். சித்தூரி என்றால் அறிவே உருவாக இருக்கின்றவன், பேரறிவு முற்றுணர்வாக இருக்கிறவன். 3 இலக்கணம் சொல்றார். தோன்றி நின்று அழியாதவன் அனாதி பொருள், இயல்பாகவே பாசங்கள் நீங்கி கட்டுவிட்டவன் சுதந்திரமானவன், 3வது அறிவே மயமானவன். அவன் தான் என்ன பண்றான்? மீண்டும் அந்த உலகத்தை படைக்கப் போகிறான். முதல் ஈருமாகி மறுவிடுவான். யாருக்காக என்றால் உயிர்களுக்காக. உயிர்களுக்காக இந்த உலகத்தை படைக்கிறான், அழிக்கிறான், காக்கிறான். அந்த உயிர்களை பற்றி சொல்ற பொழுது அனாதி முத்த சித்துரு இறைவன், அதாவது கடவுள். ஆன்மாக்கள் அனாதி பெத்த சித்துருன்னு சொல்லணும். பெத்தம் என்றால் கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு அதற்கு இருக்கிறது. இந்த ஒண்ணுதான் வித்தியாசம். இறைவனுக்கும் அதாவது கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அனாதி முத்த சித்துரு கடவுள். ஆனால் உயிர்கள் எல்லாம் அனாதிதான், சித்துருதான். ஆனால் பெத்தம், பெத்தம் என்றால் கட்டுப்பாடு, கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற ஆன்மா. கட்டு இல்லாதவன் இறைவன், கட்டுக்குள்ளே இருக்கின்றவன் கடவுள் ஆன்மா. எனவே அவன்தான் அங்கே இருந்து மன்னி நிற்கின்றான் என்றால் நிலையாக இருக்கின்றவன், அவன் அழிவது கிடையாது. அனாதிமுத்த சித்துருவாய் மன்னி என்றால் நிலை பெற்றிருக்கிறான், அவனுக்கு அழிவு கிடையாது. இந்த பாட்டுல முதல் ஈரு என்று ஒரு வார்த்தை சொன்னார், ஒருவன் ஒரு வார்த்தையை சொன்னார், அனாதிமுத்த சித்துருன்னு சொன்னார். இதெல்லாம் பெருமானை குறிக்கின்ற சொற்கள். ஒருவன் என்றால் ஒப்பற்றவன் என்று அர்த்தம். தான் முதல் என்று சொன்னால் அவன்தான் ஆதியின் அர்த்தம். எனவே அவன்தான் தான் ஈர், அவன்தான் அந்தம். தான் ஆதி, தான் அந்தம். ஆதியாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான். ஒருவன் என்றால் ஒப்பற்றவன், அவன் அனாதியாக இருக்கிறான், விடுதலை பெற்று முத்தி நிலையில் இருக்கிறான். இயல்பாகவே முத்தி நிலை பெற்றவன், பாசங்களை நீங்கி இருக்கிறான், அறிவே மயமாக இருக்கிறான். மன்னி நிற்கின்றான் என்றால் நிலையாக இருக்கிறான், நிலை பெற்றிருக்கிறான் என்று. அதனால் அவன்தான் இந்த உலகத்தை முன்போலே தோற்றுவிக்கிறான் என்று முதல் பாட்டில் கடவுளை பற்றி சொன்னார். அவன் யார் என்று சொன்னார்?
ஒருவன் முதல் ஈறு அனாதிமுத்த சித்திரு மண்ணில் நிற்பவன். அவன் உலகத்தை படைக்கிற பொழுது வறுமுறை எப்படி வரவேண்டுமோ சர்க்காரிவாத முறைப்படி அதை தோற்றி நிறுத்தி அழிக்கின்றான். உலகம் எப்படி இருக்கிறது? எந்த உலகத்தை படைக்கிறான் என்றால் புற உலகத்தை படைக்கிறான். புற உலகத்திலே அவன் அவள் அது என்ற உடம்புகளை படைக்கிறான், உயிரலை படைக்கல. இறைவன் உயிரலை படைக்கிறான் என்பது நம்முடைய கொள்கை அல்ல, சித்தாந்த கொள்கை அல்ல. உயிருக்கேற்ற உடம்பை படைக்கிறான் என்பது நம்முடைய கொள்கை. எனவே ஒருவன் என்றும் ஒருத்தி என்றும் அது என்றும் உயர்நிலையாகவும் அகிலனையாகவும் படைக்கின்றான். இந்த உலகத்தை படைத்து நிறுத்தி அழிக்கின்றான். இதை செய்கின்றவன் ஒருவன். சடவுலகம் எல்லாம் தானே இயங்காது. சடவுலத்தை இயக்குகிறவன் ஒருவன் தேவை. அந்த ஒருவன் இறைவன் என்று இந்த பாட்டில் பதி உண்மைக்கு முதல் சூத்திரத்திலே முதல் பாட்டு சொன்னார். பதி இருக்கிறான், கடவுள் இருக்கிறான் என்பதற்கு இது எப்படி சொல்றார் என்றால், சடவுலகமாக இருப்பதெல்லாம் தானே இயங்காது. அதை காலந்தோறும் இயக்குகிறான் ஒருவன், காலந்தோறும் தோற்றுவிக்கிறான். ஒரு காலத்திலே தோற்றுவிக்கிறான், சில காலம் நிறுத்துகிறான், ஒரு காலத்தில் அழிக்கிறான். அப்ப கால வயப்பட்டு அதை தோற்றவும் அழிக்கவும் நிறுத்தவும் செய்கிறானே அவன் பேரறிவாளன். என அனாதி முத்த சித்துரு, அறிவே மயமானவன். பொருள்களை தோற்றுவிப்பதாலே அழிப்பதாலே அவன் தோன்றுவதும் கிடையாது, அழிவதும் கிடையாது. அவன் பேரறிவாக இருக்கின்ற பெருமான். அவனுக்கு உடம்பு கிடையாது. உயிர்களுக்கெல்லாம் உடம்பை படைக்கிறான், ஆனா அவனுக்கு உடம்பு கிடையாது. எனவே இப்படியெல்லாம் இருக்கின்ற இலக்கணம் தான் பதி இலக்கணம் என்று அந்த முதல் பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதோடு இன்றைக்கு நாம் நிறுத்தலாம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும், தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணின்றே என்று சொல்லியிருக்கின்றார். அதனால உயிர்களுக்காக உலகத்தை படைக்கிறான் இறைவன் என்பது கொள்கை. இதுல சில விவாதங்கள் பின்னால சொல்ல போறோம். இந்த பாட்டில் நாம படித்துக் தெரிந்து கொண்டது என்னென்றால், உயிர்களுக்காக உடம்பை படைக்கிறான், உடம்பெல்லாம் இயங்குவதற்கு உலகத்தை படைக்கிறான். அது ஒரு காலத்திலே தோன்றி நின்று அழிகின்றது. உடம்பும் அழிகின்றது, உலகம் அழிகின்றது. இதை செய்கிறவன் யார் என்றால் சர்க்காரியவாத முறைப்படி செய்கின்றான் இறைவன். அவன் ஒருவன், ஒப்பற்றவன். அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம், அவன்தான் அனாதி, அவன்தான் இயல்பாகவே பாசங்களை நீங்கி கட்டு நீங்கிய பெருமான். விடுதலை பெற்றவன், சுதந்திர தன்மை உடையவன், பேரறிவாக உற்றுணர்வாக இருக்கிறான். நிலையில்லா அல்ல, நிலையானவன், நிலையில்லாதவன் அல்ல, நிலையானவனாக இருக்கிறான் என்று முதல் பாட்டில் பதி இலக்கணத்தை சொன்னார் என்பதோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்யலாம். அன்பர்களுக்கு இந்த பாட்டில் சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம். ஐயா, சிறப்பு இயல்பு பொது இயல்புல தண்ணீன்றது பொது இயல்பு, விண்ணீர் சிறப்பு இயல்பா? இல்ல இல்ல இல்ல, தண்ணீர் தான் சிறப்பு இயல்பு. இல்லையா, சுட வைக்கிறோம், அதனால வெந்நீர் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம், ஐஸ் சிறப்பா செய்யறோம்ல, பொதுவானது தண்ணி தானுங்கய்யா? இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அந்த குளிர்ச்சி என்பது எப்பொழுதுமே இருக்கும், அது மாறாது. நீங்க சுட வச்சீங்கன்னா நெருப்போடு சேர்ந்தா சுட்டு போகுது இல்லையா, சுடுது இல்லையா? சுட வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு தானே ஆறி போயிடும். அது இயல்பு நிலைக்கு போயிடும், குளிர்ச்சி நிலைக்கு போயிடும். இயல்பான நிலை அது குளிர்ச்சி நிலை, அது மாறாது. வெந்நீர்னா தண்ணீர் கொதிக்குதுன்னா அது மாறுகின்றது, மாற்றமுடையது, அது செயற்கை, நெருப்பினாலே வர்றதுனால செயற்கை அது. எனவே வெந்நீர் பொது இயல்பு, தண்ணீர் சிறப்பு இயல்பு, அப்படி ஞாபகம் வச்சுங்க. வெந்நீர் பொது இயல்பு, ஆமா, தண்ணீர் சிறப்பு இயல்பு. நன்றி. ஆமா.